ஜல்லிக்கட்டை பற்றி இப்போ தற்போதைய பெரிய ஒரு பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இளைஞர்கள் சாலையில் இறங்கி போராடி வருகின்ற நிலையில் நம்ம இடம் பத்மஸ்ரீ விவேக் அவர் இருக்கார். அவர் கருத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் சொல்லுங்கள், இப்போ ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் பெரிய எழுச்சி இருக்குது. எந்த இடத்த வாட்ஸ்அப் பார்த்தாலும் எதை பார்த்தா சமூகங்கள் எல்லாமே அனைத்து பதிலையும் இந்த ஊடுருவி இருக்குது. மிகப்பெரிய ஃபீவராக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பாக உங்கள் கருத்து? ஒரு ஃபீவர்ன்றதுக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதும் அது புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா இது எதுக்காக இந்த மாடு தழுவுதல், மாடு அணைத்தல், ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, சல்லிக்கட்டு என்ற பெயர்களெல்லாம் இது வழங்கப்படுகிறது. ஆனால் இது இவ்வளவு நாளும் தடை இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இது வர்ற நேரத்தில் இந்த பொங்கலை ஒட்டி ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு அடங்கி விடுகிறது. அதனால் இது என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சில கேள்விகள் வருது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளர்ச்சி இருக்குது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி எதிர்ப்பு வரும்போது 10 பேர் 12 பேர் நின்றுட்டு இருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில். அதுக்கப்புறம் 100 200 ஆச்சு, 200 2000 ஆச்சு. இன்றைக்கி 20,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நகரங்களிலும், பெருநகரங்களிலும், கிராமங்களிலும் மக்கள் கூட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்த, அதாவது ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய குரலாக, சமுதாயத்தின் மிக உரத்த குரலாக இது ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய பாரம்பரிய கலையான இந்த மஞ்சு விரட்டை, ஜல்லிக்கட்டை நாங்கள் பண்ணணும். ஏன்னா ஜல்லிக்கட்டை தூக்கிட்டோம்னா ஜல்லிக்கட்டுக்கு இருக்கின்ற அந்த காளைகள் அழிந்துவிடும். அந்த காளைகளை யாரும் வளர்க்க மாட்டாங்க. அந்த காளைகளை அவ்வளவு உரம் போட்டு அதை செலவு பண்ணி ஒரு குடும்பத்தில் வளர்ப்பது, தங்கள் குடும்பத்தில் ஒருவரை போல் வளர்க்குறாங்க. தமிழ்நாட்டு கிராமங்களில் தன் குடும்பத்தில் ஒருத்தனை மாதிரி தான் அந்த காளையை பார்க்கிறார்கள். அது பெருமிதம், அதுக்கு ஒரு குடும்பத்தின் கௌரவம். அந்த காளைக்கே வேலை இல்லைங்கும்போது அதை கவனிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு செலவு, மெயின்டெனன்ஸ் கஷ்டம் அந்த காளைகளை. அப்போ என்னாகும், மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிடும். அப்போ காளைகள் போயிடும். காளைகள் என அழிந்தால் நாட்டு பசுக்கள் அழியும். நாட்டு பசுக்கள் அழிந்தால் நம்முடைய பாரம்பரிய கால்நடை போயிடும். அதுக்கப்புறம் அந்நிய கால்நடைகள் ஈஸியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும், நம்முடைய பண்டைய பண்டிகையான பொங்கலையும் அது சார்ந்த மாட்டுப் பொங்கலையும் நாம் மீட்டெடுப்பதற்கும் இந்த ஆர்ப்பாட்டங்களை மக்கள் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல தீர்ப்பு வந்தால் எல்லோரை போல் நானும் மகிழ்வேன்.